Hi friends, welcome to New Tech Electronics. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஃப்ளிப்ஸ் டிவி 65 இன்ச் டிவி வந்திருக்குங்க. அதில் என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஜம்ப் ஆகிட்டு இமேஜ் வந்து தெளிவாக வர மாட்டேங்குது. இப்போ அதுதான் பிரச்சனை. இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா தெரியும், இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு லோட் ஆகிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிட்டு டோட்டலாக டிஸ்பிளே ஃபுல்லாகவே ஃப்ளிக்கர் ஆகுது. இதுதான் ப்ராப்ளம். இது பேனலுக்குள்ளே ஏன் இந்த ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது எல்லா பிராண்ட்லேயுமே அப்படின்னா, இதனோட மேனுஃபேக்சரிங் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும், இல்லை நீங்கள் டிவி பர்ச்சேஸ் பண்ணுறப்பவே பார்த்தீங்க அப்படின்னாலும் அதில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒர்க்கிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒர்க்கிங் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 35 to அதிகபட்சம் 44 போடுறாங்க. ஒவ்வொரு மாடலை பொறுத்து மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. அந்த டெம்பரேச்சரில் தான் அது ஒர்க் ஆகிறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம கண்டினியூவாக ஒரு 6 hours 7 hours கண்டினியூவாக ரன் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா உள்ள ஹீட் வந்து மல்டிபிள் ஆக ஆரம்பிச்சிருது. டிஸ்பிளேலையும் ஹீட் இருக்கும், அதே மாதிரி பேக் லைட் எல்இடி லைட் எரியறப்போ அதுலேயும் ஹீட் இருக்கும். இந்த ஹீட் மல்டிபிள் ஆகிறனால வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. இப்போ இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். மறக்காமல் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அப்போ தான் சொல்ல வர்றது என்ன அப்படிங்கன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு டிவினோட அப்டேட்ஸ் எல்லாமே கிடச்சிட்டு இருக்கும். இது நாங்கள் ரெடி பண்ணுற மெத்தேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படியும் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு தானே தவிர, இதை உங்கள் டிவியில் இந்த ப்ராப்ளம் தான் ஆகி இந்த கம்ப்ளைண்ட் ஆகணும் அப்படின்னு இல்லை. வேறு ஏதோ ஒரு காம்பனன்ட் மெல்ட் ஆகிருந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் உள்ள இன்டர்னலாக லைன் ஷார்ட் ஆகிருந்தாலோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் ஒரு நல்ல டெக்னீஷியனாக நியர்பையில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெட்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. நம்மளோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு. நீங்கள் ஈரோடு நியர்பை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவினோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 65 PUT 6703S/94. இதுதான் இதனோட மாடல் நம்பர். அதே மாதிரி இந்த மாடலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேக் லைட்ஸ் வந்து பக்காவாக எரியும். நம்ம வீடியோ ஓடுறப்ப பேக்ரவுண்டில் வந்து இந்த லைட்ஸ் வந்து பக்காவாக எரியும். இந்த மாடலில் மட்டும்தான் இந்த மாதிரி இன்பில்டாக வரும். மற்ற பிராண்டை விடவே இதில் வந்து இந்த மாதிரி இன்பில்டாகவே வரும். சுற்றி எல்லா கார்னர்லேயும் வரும். நம்ம செவுத்தில் பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இதனோட பேக் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பேனல் வோல்டேஜ் எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். இப்போ இதனோட பேக் டோரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நம்மளோட வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், பேனல் சைடு இஷ்யூ அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து எஸ்எம்பிஎஸ் சைடோ மதர் போர்டு சைடோ வந்து செக் பண்ண மாட்டோம். இன்கேஸ் பேனல் வோல்டேஜ் வரல அப்படின்னா மட்டும்தான் மதர் போர்டு சைடு வந்து நம்ம போகணும். இதில் பேனல் வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இதனோட சொல்யூஷன் என்னவோ அதை பார்க்கலாம் டைரெக்டாக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்காக வந்து சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எஸ்எம்பிஎஸ் செக்ஷன். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத யாரும் இதை ஓப்பன் பண்ணி நானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டதுக்கப்புறமும் பேக் லைட்டில் கெப்பாசிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோடு இருக்கும். இந்த லோடு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணல அப்படின்னா 440 வோல்ட் டிசி இருக்கும். கண்டிப்பாக தேவையில்லாமல் டேமேஜ் பண்ணிக்காதீங்க. போர்டு ஃபால்ட் ஆகிறமே இல்லாமல் நம்மளோட லைஃப்பும் பிரச்சனையாகிற அளவுக்கு பண்ணி விட்டுரும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இந்த டிவியெல்லாம் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ண வேண்டாம். இது பவர் சப்ளை செக்ஷன். இதிலே பேக் லைட் ட்ரைவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இது வந்து மதர் போர்டு செக்ஷன். இந்த மதர் போர்டு செக்ஷன்லேருந்து வந்து தான் நம்மளுக்கு வந்து நம்ம சோர்ஸ் கனெக்ட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பேனலுக்கு போகக்கூடிய எல்இடிஎஸ் கேபிள், ஸ்பீக்கர் ஒயர், சென்சார் ஒயர், பவர் சப்ளை இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஇஓ பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4K டிவி. இப்போ இதனோட பேனல் வோல்டேஜ் அதெல்லாம் செக் பண்ணலாம். இப்போ இதில் பேனல் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறோம். 12 வோல்ட் வந்து எக்ஸாக்டாக ப்ரெசென்ட் ஆகுது. அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா VGH வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். VGH வோல்ட் இந்த பாயிண்டில் இருக்குது. 30 வோல்ட் ஸ்டாண்டர்டாக நிற்கிது. இதில் எதுவுமே குறையவும் இல்லை கூடவும் இல்லை. அதே மாதிரி VGL செக் பண்ணுறோம். அதுவும் வந்து எந்த இஷ்யூ இல்லாமல் இருக்குது. அடுத்தது VDD செக் பண்ணுறோம். அதுவும் 3.3 வோல்டேஜ் எக்ஸாக்டாக வருது. இப்போ இது டிகான் சைடு வந்து பிரச்சனை கிடையாது. ப்ராப்ளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேனலுக்குள்ளே லைன் ஷார்ட் ஆகிருக்கு, அப்படின்னா ஸ்கேலர் போர்டு சைடு தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ஏதோ ஒரு சைடு ஷார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளமை வந்து ரெட்டிஃபை பண்ண முடியும். பட் ஆனால் 2 சைடும் ஷார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெட்டிஃபை பண்ண முடியாது, பேனல் தான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது வரும். இப்போ இது எந்த சைடு ஷார்ட் ஆயிருக்கு இல்லை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு இந்த எஃப்எஃப்சி கேபிளை ஏதோ ஒரு சைடு வந்து ரிமூவ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த எஃப்எஃப்சி கேபிளை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பவர் ஆன் பண்ணுறோம். பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல ஒரு சைடு மட்டும்தான் லைன் போகும், இன்னொரு சைடு வந்து ஒரு பார்ட் மட்டும்தான் லைன் வருது. இந்த சைடு வந்து டிஸ்பிளே வந்து எதுவுமே வரல. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த இடத்துல வந்து லைன் ஷார்ட் ஆகிறது தெரியுதுங்களா? இந்த சைடு வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளம் ஆயிருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் ஸ்க்ரீனுக்கும் ஷார்ட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து ஜம்ப் ஆகுது. இந்த சைடு 100% வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. இதே இது ஆப்போசிட் சைடும் செக் பண்ணலாம். இப்போ இதில் இந்த சைடு ரிமூவ் பண்ணிட்டு இதில் ஆப்போசிட் சைடு வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இதில் இந்த சைடு ரிமூவ் பண்ணிட்டோம். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து எந்த விதமான மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் இருந்துச்சு, அந்த லைன்ஸ் எதுவுமே வரல. ப்ளஸ் வந்து இமேஜும் வந்து நம்மளுக்கு தெளிவாக வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்சேங்களா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஜம்ப் ஆகிட்டு இஷ்யூவாக இருந்துச்சு. இப்போ இந்த ஜம்ப் ஆகிறது எதுவுமே எனக்கு இஷ்யூ இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்பில் வந்து எனக்கு தெளிவாக வருது. அப்போ நான் ஃபஸ்ட்டு கல்டிவேட்டர் சைடு தான் வந்து எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் வந்து ப்ராப்ளம். நான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இஷ்யூ மட்டும் நான் அரெஸ்ட் பண்ணனா போதும், டிவி பக்காவாக ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்கேஸ் இதுலேயே வந்து உள்ள ஏதாச்சும் லைன் மெல்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இதெல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். ட்ரை பண்ணுறோம், சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்படின்னா நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் இதை வச்சுட்டு நான் இவ்வளோ நாள் வரும், இவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்னு நான் எதுவுமே வந்து இதுக்கு வந்து கைட் பண்ண முடியாது. இது எல்லாமே செக் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாலும், அதாவது உள்ள ஏதாச்சும் பேனல் உள்ளே மெல்ட் ஆயிடுச்சு, கிளாஸ்க்குள்ளே ஏதாச்சும் லைன் மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால் ட்ரை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சொல்கிறோம். இப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதனோட பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, HC1 LC1 அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்களாங்க. இந்த பேர்னோட லைன் தான் ஷார்ட் ஆகிருக்கு. இந்த பேர்னோட லைனை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த லைனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு இன்டெப்த்தாக வந்து இதில் காமிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த லைன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை வந்து மாற்றி ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னா பேனல் ஷார்ட் ஆகிருக்கும் வாய்ப்பு அதிகம். அதனால் நம்ம அந்த ஃபுல் இது வந்து காமிக்க முடியாது. இதனோட ஹிண்ட் வந்து நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த லைன்ஸில் வந்து ஷார்ட்டாக இருக்கக்கூடிய லைனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த லைனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம பேப்பர் மெத்தட் எதுவும் ட்ரை பண்ணுறதில்ல. ஏன்னா பேப்பர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளில் மறுபடியும் ப்ராப்ளம் வந்து ரிப்பீட் ஆகிறனால நம்ம அந்த மாதிரி மெத்தட் வந்து எதுவும் ட்ரை பண்ணுறதில்ல. வீடியோ போடுறோம், நம்ம என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். இது நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக இமேஜ் வந்து எந்த இஷ்யூமே இல்லாமல் ரன் ஆக ஆரம்பிக்குது. இதுவுமே வந்து ஒரு 5 hours 6 hours கண்டினியூஸ் டெஸ்டிங் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வெரிஃபை பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கே வந்து இன்டிமேட் பண்ணுறோம். ஏன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து கிளாஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை. அதனால் வந்து நம்ம எதுவுமே வந்து செக் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் பிரச்சனை, எவ்வளோதான் ஆகும் அப்படின்னு எந்த விதமான எஸ்டிமேஷன் காஸ்ட்டோ எதுவுமே நான் வந்து கொடுக்க முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.